வணக்கம். சமூக வலைதளங்களில் நம்ம ஒரு விஷயத்தை முன் வச்சு ஒரு கருத்து பதிவு போடுறோம். அந்த கருத்துக்கு ஆதரவான கருத்துக்கள் வருது, எதிரான விமர்சனங்களும் வருது. நம்ம ஆதரவான கருத்துக்களை பார்த்து சந்தோஷப்படுறதும் இல்லை, எதிரான விமர்சனங்களை பார்த்து வருத்தப்படுறதும் இல்லை. உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா, ரைட்டர் மாரிதாஸ் அவர்கள் யார் மேலே குற்றம் சாட்டினாலும், எந்த காணொளி போட்டாலும் அவர் துல்லியமாக ஆதாரத்தோட அதுக்கு யாரும் எதிர்வினை சொல்லாத அளவுக்கு, யாரும் குறை சொல்லாத அளவுக்கு முற்றிலும் உண்மையான கருத்தையே அவர் பதிவிடுவார். அவருடைய கருத்துக்களை, அவருடைய காணொளி தொடர்ந்து நான் பார்த்துட்ருக்கேன். மேக்சிமம் அவருடைய 100க்கு 100% அவருடைய கருத்துக்கள் அப்படித்தான் இருக்குது. ஆனால் அவருடைய கருத்துக்கே ஆதரவான கருத்துக்களும் நிறைய பதிவு பண்ணுறாங்க, எதிரான விமர்சனங்களும் நிறைய வைக்கிறாங்க. ரங்கராஜ் பாண்டே அவர்கள் மூத்த பத்திரிக்கையாளர், ரொம்ப திறமையான பத்திரிக்கையாளர், ரொம்ப திறமையான பேச்சாளர். அவர்கிட்டையும் அவ்வளோ சீக்கிரம் யாரும் பேசி ஜெயிச்சிட முடியாது. அந்தளவுக்கு கருத்தியல் ரீதியான விவாதத்தை முன்வைக்கக்கூடிய ஒரு திறமையான பத்திரிக்கையாளர். அவர் ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதியை நேர்காணல் நடத்தினார். அதை லைவில் நான் பார்த்தேன். நீதித்துறை சம்மந்தப்பட்ட கேள்விகளை தான் திரு பாண்டே அவர்கள் அந்த ஓய்வு பெற்ற நீதிபதி முன்னாடி வச்சார். அந்த ஓய்வு பெற்ற நீதிபதி நீதித்துறை சம்மந்தமான பாண்டே அவர்கள் கேட்ட கேள்விக்கு நீதிபதினால் பதில் சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு திறமையான வாதத்திறமை வச்சவர் தான் பாண்டே அவர்கள். அவருடைய காணொளிக்கு கூட ஆதரவான கருத்துக்களும் வருது, எதிரான விமர்சனங்களும் வருது. அதனால் அதை பற்றியெல்லாம் நம்ம கவலைப்பட முடியாது. அதை பற்றி நம்ம காதில் போட்டுக்க வேண்டாம். அவர் சொல்லுவாங்க, இந்த காதில் வாங்கி இந்த காதை வேண்டாம், காதிலேயே வாங்கிக்க வேண்டாம். நம்மளுடைய கருத்துக்களை நம்ம பதிவு பண்ணுறோம். அதே மாதிரி அந்த விமர்சனம் பண்ணுறவங்க, அது அவங்க உரிமை. ஆதரவாகவும் விமர்சனம் பண்ணலாம், எதிராகவும் விமர்சனம் பண்ணலாம், அது அவங்களுடைய உரிமை. அது விமர்சனம் பண்ணுறவங்க பண்ணிட்டு தான் இருப்பாங்க. மனிதர்களை தாண்டி இந்துக்களுடைய புனித நூலான பகவத்கீதை, அந்த பகவத்கீதைக்கு மேலேயே ஆதரவாக கருத்து சொல்கிறவங்க இருக்கான், எதிராக விமர்சனம் பண்ணுறவங்க இருக்கான். அதே மாதிரி இஸ்லாமியர்களுடைய புனித நூல் திருக்குரான், அந்த திருக்குரானையும் அதே மாதிரி தான் ஆதரவாக கருத்து பதிவோடுறவங்களும் இருக்காங்க, எதிராக அதாவது எதிரான கருத்துக்கு சொல்கிறவங்களும் இருக்காங்க. அதே மாதிரி பைபிள், அதையும் அப்படித்தான் அவர் ஆதரவாக கருத்து சொல்கிறவங்களும் இருக்காங்க, எதிராக கருத்து சொல்கிறவங்களாம் இருக்காங்க. அந்த மாதிரி புனித நூல் மேலேயே இவனுக்கு ஆராய்ச்சி பண்ணி என்னமோ அதை அப்படியே கரைச்சி குடிச்சு அந்த காலத்தை அவன் கூடவே இருக்க மாதிரியும் பல வருஷம் ஆராய்ச்சி பண்ணி கருத்து சொல்கிற மாதிரி கருத்து பதிவு பண்ணுவாங்க. அதை பற்றி நம்ம அதெல்லாம் கவலைப்பட வேண்டியதில்லை. நாம் நம்மளுடைய கருத்தை நம்ம பதிவு போட்டே இருக்கிறோம். நேசிக்கிறவங்க நேசிக்கட்டும், நேசிக்காதவங்க யோசிக்கட்டும், பிடிச்சவங்க பார்க்கட்டும், பிடிக்காதவங்க போயிட்டே இருக்கேன், அவ்வளோதான். நம்ம ஆனால் நம்ம தொடர்ந்து நம்மளுடைய நமக்கு நல்லதுன்னு தோன்றதை, கெட்டதுன்னு தோன்றதை, தப்புன்னு தெரியுதை பற்றி நம்ம கண்டிப்பாக காணொலி போட்டுட்டு தான் இருப்போம். விவாதம் நிகழ்ச்சிகளை அது என்னென்ன நடக்குது, என்னென்ன பார்த்து அதில் என்ன கருத்து, அது என்ன உண்மை பண்ணுமே, நமக்கு தெரிஞ்ச கருத்தை நம்ம பதிவு பண்ணுவோம். அதுக்கு எதிராக பதிவு பண்ணுறவங்களும் பதிவு பண்ணலாம், அதுக்கு ஆதரவாக பதிவு பண்ணலாம். அதை பற்றி நம்ம ஒருபோதும் கவலைப்பட போகிறதில்ல. அந்த விமர்சனங்களை நம்ம காது கொடுத்து கேட்க போகிறதில்ல. நமக்கு எப்படி காணொலி போடுறதுக்கு உரிமை இருக்குதோ அது மாதிரி விமர்சனம் பண்ணுறவங்களுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்குது. கண்டிப்பாக நம்மளுடைய இந்த காணொலி தொடரும். விருப்பம் இருக்கவங்க பார்க்கலாம், விருப்பம் இல்லாதவங்க போயிட்டே இருக்கலாம். அதாவது ஒரு சின்ன எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா, புத்தர் அவர் சொன்னார், உலகத்தில் துன்பத்துக்கு காரணம் ஆசை தான், அதனால் ஆசை ஒழிச்சா துன்பமே இருக்காது அப்படின்னு சொல்லி, அதுக்கும் கூட ஒரு காமெடியாக ஒருத்தர் பதில் சொல்லியிருந்தார். இந்த உலகத்திலேயே ரொம்ப ஆசை பிடிச்ச மனுஷன் புத்தர் தான் அப்படின்னு சொல்லியிருந்தார். எப்படி அப்படின்னு கேட்கும்போது, இந்த உலகத்தில் ஆசை இல்லாத மனிதன் இருக்கும்னு நினைக்கிறா, அது எவ்வளோ பெரிய ஆசை அப்படின்னு சொன்னால், அந்த மாதிரி கருத்தியல் ரீதியாக விமர்சனம் பண்ணுறவங்க எப்படினாலும் விமர்சனம் பண்ணுவாங்க. நம்ம காணொலி போட்டுட்ருக்குறோம், விமர்சனம் பண்ணுறவங்க தாராளமாக விமர்சனம் பண்ணலாம். அது எதுக்குள்ள நம்ம தயாராக இருக்கிறோம். விமர்சனம் அதான் சொல்கிறோம்ல, நமக்கு ஆதரவாக விமர்சனம் பண்ணால் சந்தோஷப்பட போகிறதும் இல்லை, நமக்கு எதிராக கருத்து சொன்னால் அதை பற்றி நம்ம கவலை போகிறதும் இல்லை. ஜெய்ஹிந்த்.